ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஃப்ரெண்ட் டீனா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் கோதுமை மாவு மசாலா பூரி தான் சுட போகிறேன். அதில் நான் என்னென்ன சேர்க்குறேன்னு பார்த்துக்குங்க. புதுசாக பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா மசாலா பூரி. ஸோ நான் கோதுமை மாவுக்கு அப்புறம் ஓமம் எடுத்துருக்கிறேன், அப்புறம் கஸ்தூரி மேத்தி. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக செய்கிறதுனால நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் எல்லாமே. ஏன்னா இது சோலே கூட சாப்பிட்றாங்க, அதுலேயும் உப்பு காரமெல்லாம் இருக்கும், சேர்த்து சாப்பிடும் போது அதிகமாக தெரியும். ஸோ அதனால் வந்து நான் கம்மியாக தான் எல்லாமே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வெறும் பூரி சாய் கூடோ இல்லை நீங்கள் காஃபி கூட இந்த மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் சாஸ் கூட ஸோ நீங்கள் வந்து அதிகமாகவே உங்களுக்கு எவ்வளோ வேணுமே அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ வந்து நான் வந்து இதை வந்து வெறும் சோலே குழம்பு கூட குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஸ்பெஷலான டே. ஸோ அவங்களுக்காக சமைக்கிறதுனால நான் பார்த்து சமைக்கிறேன். ஸோ மஞ்சத்தூள், உப்பு, மிளகுடி அண்டு வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, தனியா பவுடர் இது எல்லாமே தாங்க போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம தண்ணி விட்டு நல்லா பிழைஞ்சிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி மசாலா பூரி வீட்டில் செஞ்சுருக்கிறீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் செய்யலாம் கூட இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அந்த கஸ்தூரி மேத்தி போட்டு நம்ம பிழையும் போது அந்த ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லு, கஸ்தூரி மேத்தி ஸ்மெல்லு ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணல வீடு ஃபுல்லாக அந்த பூரி ஸ்மெல் அடிக்கும் போது வெளியிருந்து ஒருத்தர் வந்தாவே ஓஹோ இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் நல்லா மணக்குது அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ எங்கள் வீட்டில் அப்படி தான். வீட்டில் கெஸ்ட் வந்தால் கூட கண்டிப்பாக கெண்டு பிடிச்சிக்கலாம், இன்றைக்கி நம்ம பூரி தான் சுட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும், நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா நான் வந்து தண்ணி விட்டு விட்டு நல்லா பிழைஞ்சிட்டேன். ஸோ அது நல்லா ஒரு ரவுண்டாக வருது. ஸோ இப்போ வந்து இப்படி நல்லா பிழையணுங்க. ஸோ நல்லா பிழைஞ்சிட்டிங்களாவே பூரி நல்லா எந்திரிச்சு வரும். ஸோ அதனால் நல்லா தண்ணி விட்டு நல்லா பிழைஞ்சிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ வந்து பாருங்கள், நான் பிழைஞ்சிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா பிழைஞ்சிக்கிறேங்க. நல்லா சாஃப்டாக பிழைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எண்ணெய் விட்டு பிழைஞ்சோமா ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா இது மசாலா பூரி. ஸோ எண்ணெய் விட்டு பிழைஞ்சதுக்கப்புறம் இது வந்து நல்லா நம்ம வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டாவே போதும். இல்லை எனக்கு ரெஸ்ட்டுக்கு டைமே இல்லைங்க அப்படிங்கும் போது நீங்கள் அப்படியே கூட சொல்லலாம், பூரி நல்லா தாங்க வரும். ஸோ நான் வந்து இப்போ வந்து என்கிட்ட டைம் இருக்கிறதுனால ஒரு 15 மினிட்ஸ் விடுறேன். ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கையிலேயே ஒட்டலை, அந்த அளவுக்கு நல்லா பிழைஞ்சிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், சின்ன சின்னதாக ரவுண்டாக பண்ணி வரமாவு வச்சு உருட்டாமல் எண்ணெயை வச்சு உருட்டுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் ரவுண்டாக பண்ணிட்டேன்ல. இப்போ வந்து இது வந்து நான் எண்ணெய் வச்சு தாங்க உருட்டுவேன். ஏன்னா வரமாவு வச்சு நம்ம உருட்டணுமா எண்ணெயிலெல்லாம் கருப்பு கருப்பாக மேலே வந்துடும் வரமாவெல்லாம். ஸோ அதனால் வரமாவு வச்சு உருட்டாமல் நல்லா எண்ணெய் வச்சு உருட்டிக்குங்க. பார்த்துக்குங்க, உங்களால் முடியல ஒரு கட்டோரியில் கூட தனியாக எண்ணெய் எடுத்துக்குங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் பூரி போட்டுட்டேன் எண்ணெயில், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ என் பூரி கலரே பாருங்களேன், பார்த்தாவே தெரியும் அது எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. நான் சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு பூரியும் நல்லா எந்திரிச்சு வந்திருக்கு, நல்ல ஒரு கலராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. இது வந்து நான் வந்து சோலே குழம்பு கூட பண்ணுறதுனால மசாலாலாம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டேன். இதே வந்து வெறும் பூரி சாய் கூட சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் மசாலா போட்டுக்கிட்டிங்களா அது ஒன்று நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாய் கூட, வெறும் சாய் கூட நம்ம பூரி கூட சாப்பிட்டுக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.